மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சம் நம்பர் 10 படித்து பார்க்க போகிறோம். இந்த 10 வந்து என்னன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் சம்மு. அதுக்கு வந்து நமக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்டு கீழே அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நான் கொஸ்டின் இப்போ படிக்கிறேன் பாருங்க. என், எஸ் அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ firm ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் 1/2, 1/6 அண்ட் 1/3 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஏற்கனவே ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 3:2:1 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே மாதிரி கொடுக்கல. இப்போ நாம தான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது பென்சில் எடுத்துக்கோங்க. லைபிலிட்டி சைடில் நமக்கு தேவையான ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிக்கிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்கே இல்லைன்னா அசட் சைடில் பாருங்கள். அசட் சைட்லையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லை, விட்டுடுங்க. அதுக்கு அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை டிக் பண்ணிக்கிங்க. இதுக்கு அடுத்தது கீழே பொறுத்த வரைக்கும் இது டெத்தா, ரிட்டையர்மெண்ட்டா அல்லது அட்மிஷனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது பி ரிட்டையர்ஸ். அப்போ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் த பிஸ்னஸ் அண்ட் தி பார்ட்னர்ஸ் அக்ரீட் டு த ஃபாலோயிங். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். Freehold premises and stock are to be appreciated by 20% and 15% respectively. இந்த சம்பளம் தாங்க நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா ரீவல்யூஷன் அக்கௌண்ட் வந்திருக்கு. அப்போ ப்ராஃபிட்டபிள் ஐட்டம்ஸு டீன் மார்க் பண்ணிக்கிங்க. மெஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் ஆர் டு பி ரெடியூஸ்டு பை 10% அண்ட் 7% ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டுமே லாஸ் தான், எல்லுன்னு போட்டுக்குங்க. பேடப்ஸ் ரிசர்வ் இஸ் டு பி இன்க்ரீஸ் டு ₹1,500. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா வந்து 1,500 ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கணக்கில் கொண்டு வந்திருக்கிறது வந்து 1000 ரூபாய் கொண்டு 1000 ருபீஸ் கொண்டு வந்துட்டோம். அப்போ மேற்கொண்டு நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 500 ஆகிருக்கு. அது ஒரு லாஸ் ஐட்டம்ஸ். இதுக்கு அடுத்து குட்வில் பாருங்களேன். குட்வில் இஸ் வேல்யூட் அட் ₹21,000 ஆன் போல, அதாவது பி ரிட்டையர்மெண்ட்டு. அப்போ பி ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலத்தில் வந்து குட்வில் அமௌண்ட் எவ்வளோ வேல்யூ காட்டுதுன்னா 21,000 காட்டுது. அது வந்து அவருக்கு உள்ள ஷேர் எவ்வளவோ அதை பார்த்துக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது த கண்டினியூ பார்ட்னர் ஹவ் டிசைடட் டு அட்ஜஸ்ட் தயர் கேபிட்டல் இன் தர் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பி. சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் இஃப் எனி இன் தயர் கேபிட்டல் அக்கௌண்ட் வில் பி அட்ஜஸ்டட் த்ரூ கரண்ட் அக்கௌண்ட். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பியினுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு என்னும் எஸ்ஸும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ விகிதம் நமக்கு பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா பிஸ்னஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அதே இது அதாவது சர்ப்ளஸ் இல்லாமல் அமௌண்ட்டு டெபிசிட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடிஷ்னல் கேபிட்டலில் அமௌண்ட்டை போட்டுப்போம். அதுவும் என்னன்னு போட சொல்லியிருக்கான், கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி போட சொல்லியிருக்கான். பேங்க்னு சொல்லி தானே போடுவோம், அதை வந்து கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி போட்டுக்கங்க. Prepare necessary ledger accounts and draw the balance sheet of the reconstituted firm. அப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ரீவல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அதுவே போதும். அதுக்கு அடுத்து பேலன்ஸ் ஷீட் வேறு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஆன்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க. இப்போ முதல்ல கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேரு. இப்போ ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் 1/2, 1/6, 1/3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே வேரியேஷனாக இருக்கிறதுனால நம்ம ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து காமனாக கொண்டு வந்துடுவோம் டினாமினேட்டர். அப்போ இருக்கிறதுல பெரிய டினாமினேட்டர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 6 தான். அப்போ எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் முதல்ல வந்து 6னே போட்டு வச்சுக்கிங்க. அதாவது எண்ணுக்கும் 6, எஸ்ஸுக்கும் 6, அதே மாதிரி வந்து பிக்கும் 6. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 6ல் இந்த 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ மேலே 3 × 1 எவ்வளோ வருது, 3. அப்போ 3/6. அடுத்தது இந்த 6ல் இந்த 6 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 1 டைம்ஸ் தான் இருக்குது. 1 × 1 1 மேலே போட்டுக்குங்க. அடுத்தது இந்த 6ல் இந்த 3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 × 1 எவ்வளவு, 2. தற்போது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:1:2. அதாவது 3:1:2. இதுக்கு அடுத்தது
நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதுக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா இதில் வந்து அவங்க கொஸ்டினில் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கவே இல்லை. அப்போ வந்து நாம் வந்து கண்டுபிடிக்கும் போது இவரை கேன்சல் பண்ணிவிடுங்க. யாருன்னா பிஏ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 3:1. இப்போ அதே தான் 3:1 தான் வந்து நியூ ஷேரு. இதே தான் கெய்னிங் ரேஷியோ. இந்த கால்குலேஷன் போட்டு கூட நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நேரடியாகவே 3:1 நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுடுங்க. அடுத்தது இப்போ குட்வில் அமௌண்ட்டு எவ்வளோன்னா 21,000 காட்டுது. அந்த 21,000ல் வந்து பீஸுக்கு சேர வேண்டியது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,000 இன்ட்டு 2/6 எவ்வளோ அமௌண்ட்டு காட்டுதுன்னா 7,000. அப்போ அந்த 7,000ல் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு யாருன்னா என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு? எந்த ரேஷியோனா 3:1. அப்போ 3/4 எவ்வளோ அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 5,250. அதே மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 1,750. அப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கால்குலேஷன் போட்டு முடிச்சாச்சு. அதாவது குட்வில் கால்குலேஷன் வரைக்கும் போட்டாச்சு. இனிமே பொறுத்த வரைக்கும் நம்ம போட வேண்டியது என்னென்னு சொல்லிட்டு கொஸ்டினை பார்த்தோம். அவங்களும் வந்து ஒன்றுமே இல்லை, கொஸ்டின்லேயும் வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரிவல்யூஷன் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. அப்போ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரிவல்யூஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்குது. இன்னொன்று பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஸ்டாக் ஒன்று இருக்குது. பர்சன்டேஜ் பிரகாரம் கால்குலேஷன் போடும்போது இது ஒரு 8,000, இது ஒரு 3,300. அடுத்தது லாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மெஷினரி வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபர்னிச்சர் வேல்யூவும் ரெடியூஸ் ஆகிருக்கு, கொண்டு வந்து போட்டாச்சு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,500. ஆல்ரெடி பொறுத்த வரைக்கும் 1,000 கணக்கில் கொண்டு வந்ததுனால மைனஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறது 500 போட்டாச்சு. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ 6,960 பேலன்ஸ் ஆகுது. இந்த அமௌண்ட்டை வந்து 3 பேரும் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போ 2 ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் யார் யாருக்குன்னா என்ஸ் கேபிட்டல், எஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல். கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். 6,960 இன்ட்டு 3 டிவைடட் பை 6, 6,960 இன்ட்டு 1 டிவைடட் பை 6. அடுத்தது 6,960 இன்ட்டு 2/6. அப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் தான் வரப்போகுது. அப்போ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட் வரோம். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டிக் பண்ணது எல்லாமே வரும். இன்னும் அடிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஃபிட் ஷேரிங், அதாவது ரிவல்யூஷன் ப்ராஃபிட்டில் நம்ம கண்டுபிடிச்சது இது வரும். அதுக்கு அடுத்தது குட்வில் அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வரும். இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த குட்வில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து இங்கேயே நீங்கள் காட்டணும். அதாவது கிரெடிட் சைட்லேயும் காட்டணும், அதே மாதிரி டெபிட் சைட்லேயும் காட்டணும். அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங், அதாவது பை பேலன்ஸ் ப்ராடவுன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வந்து போட்டுட்டீங்க. அதாவது லைபிலிட்டி சைடில் உள்ள கேபிட்டல் அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்தது ரிசர்வ் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை 3 பேரும் அவங்களுடைய ஹோல்ட் ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் ரிவல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட்டு எடுத்து அதையும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது அதாவது கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த குட்வில் அமௌண்ட் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட்னா 5,250. அதே மாதிரி பின்னு சொல்லிட்டேன். என்ன கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய குட்வில் அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்தது கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய குட்வில் அமௌண்ட்டு. உடனே என்ன பண்ணுறோம், டெபிட் சைடில் இங்கே போடும்போது அந்த கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 2 பார்ட்னருடைய பேர் போட்டோம். இங்கே போடும்போது அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்னர் யாருன்னா அதாவது பீஸ் கேபிட்டலில் கொண்டு போட்டு என்னுக்கு நேராக எவ்வளோ அமௌண்ட் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டு, எஸ்ஸுக்கு நேராக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இவருக்கு டேஷு. இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது முதல்ல நான் பிக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பி தான் வந்து ரிட்டையரிங் பார்ட்னர். இப்போ அவருடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நான் பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட்டை வந்து அவருடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பிஸ் லோன் அக்கௌண்ட்னு முடிஞ்சு போச்சு. இவங்க 2 பேருக்கும் டேஷ். அதுக்கு அடுத்தது இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 2 சைடில் ரிமைனிங் பார்ட்னர், அதாவது என்னுக்கும் எஸ்ஸுக்கும் பேலன்ஸ் ஆகக்கூடிய அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
34,290. இவருக்கு பொறுத்த வரைக்கும் 31,410. இது வந்து கேரி டவுன் சொல்லி போட்டுக்கிட்டேன். அதாவது இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் அவங்க கேபிட்டல் அமௌண்ட்டு, அதாவது க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டு எப்படி இருக்கணும்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அடிப்படையில் அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நியூ ஷேரிங் கூட கிடையாது, அந்த கம்பைன் கேபிட்டல் சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பொறுத்த வரைக்கும் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் ஏ பிஸ்னஸ், என்னுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் ஆகுதுன்னா 34,230 ப்ளஸ் எஸ்னுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் ஆகுதுன்னா 31,410. இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னு வச்சுக்கங்களேன். டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து 65,640. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த ஷேரிங் ரேஷியோ 3/4 சொல்லி கண்டுபிடிக்கும் போது இவருடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னா 49,230 இருக்கணும். ஆனால் இவருடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 34,280 தான் இருக்குது. அப்போ இவர் அடிஷ்னல் கேபிட்டல் அமௌண்ட்டு கொண்டு வரணும். அடிஷ்னல் கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வரும்போது பை பேங்க்குன்னு போடக்கூடாது, பை கரண்ட் அக்கௌண்ட். பை கரண்ட் அக்கௌண்ட்னா என்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி டோட்டல் கேபிட்டலில் 1/4 அவருடைய ஷேர் பிராகம் பார்த்தீங்கன்னா 16,410 இருக்கணும். ஆனால் அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்களேன், 31,410 இருக்குது. அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்தால் இவருக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணி கொடுத்துடணும். இப்போ இவருக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு குறையுதுன்னா, அதாவது எண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் 15,000 குறையுது. இவருக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா 15,000 அதிகமாக இருக்குது. அப்போ இவருக்கு வந்து நம்ம கிரெடிட் சைடில் வந்து பை என்ஸ் பேங்க், அதாவது பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு நேராக அவருக்கு நேராக அமௌண்ட் போட்டுடலாம். ஆனால் இங்கே தான் கரண்ட் அக்கௌண்ட் தான் நான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்லி 2 பார்ட்னருக்கு மட்டும் போட்டுருங்க, என்னுக்கும் எஸ்ஸுக்கும். அப்போ பை பேலன்ஸ் ப்ராடவுன் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுதுன்னா 34,230. இவருக்கு பொறுத்த வரைக்கும் 31,410. அதுக்கு அடுத்தது இவர் வந்து அடிஷ்னல் கேபிட்டலில் எவ்வளோ கொண்டு வர்றாருன்னா 15,000 ரூபா கொண்டு வர்றாரு. அப்போ பை பேங்க்குன்னு போடாமல் என்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் 15,000. இவருக்கு டேஷ். அதே மாதிரி இவருக்கு வந்து பிஸ்னஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா வந்து 15,000 கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ டெபிட் சைடில் 2S கரண்ட் அக்கௌண்ட் நேராக அவருடைய காலத்துக்கு நேராக 15,000 போட்டுடுங்க, இவருக்கு டேஷ் போட்டுடுங்க. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த அமௌண்ட்டு வந்துடும். 49,230 அவருடைய கேபிட்டல் அமௌண்ட்டு, அதாவது க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டு. இவருடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னா 16,410, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடுத்தது வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம போட போகிறோம். இது வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு.